அடியேன் தாசன். தாசன் அடியேன். திருக்கோஷ்டி நம்பிகளே, திருக்கோஷ்டியூரிலிருந்து எப்போது வந்தீர்கள்? நேற்று இரவுதான் வந்தேன். ஆமாம் அரையரே, என்னவாயிற்று? வழக்கத்திற்கு மாறாக தங்கள் முகம் வாட்டமுற்றது போல் தெரிகிறதே. உண்மையில் அப்படித்தானா, அல்லது அடியேன் தவறாக கற்பனை செய்து கொண்டு விட்டேனா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், அதுதான் இது. அப்படியென்றால் தங்கள் முகவாட்டம் கற்பனை அல்ல, உண்மைதான். ஆமாம், உண்மைதான். தங்கள் சொந்த பிரச்சனை ஏதாவது என்றால் அடியேனிடம் சொல்லியும் பயனில்லை. சொந்த பிரச்சனையில் தலையிட அடியேனுக்கு உரிமையும் இல்லை. இது சொந்த பிரச்சனை அல்ல, நம் கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்படி என்றால் அடியேன் அதை தெரிந்து கொள்வதில் குற்றமில்லை. அணியரங்கர் என்று உத்தமர் கோயில் அருகிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறாரே. ஆமாம், தெரியும். மாரநேர நம்பி மடப்பள்ளி பாத்திரத்தை தொட்டுவிட்டான் என்று பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய புதிதாக தளிகை செய்ய சொன்னாரே, அவர்தானே? அவரேதான். அவர் செய்த காரியம் எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. ஆயினும் என்ன செய்வது? நம் வைணவ கோயில் நடைமுறை சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் பூஜா விதிமுறைகளையும் நன்கு அறிந்தவர் என்பதினால் அடியேன் அதை ஆட்சேபிக்கவில்லை. சரி, அந்த வாட்டமா இன்னும் தங்கள் மனதை வாட்டிக்கொண்டிருக்கிறது? இந்த வாட்டம் இப்படியே இருந்தால் தங்கள் அபிநயத்திலும் அது பிரதிபலிக்கும். இல்லை சுவாமி, அவரின் அதிகாரம் நாளுக்கு நாள் வரம்பு மீறி போய்க் கொண்டிருப்பதனால்தான் என் மனம் மிகவும் சங்கடப்படுகிறது. அந்த சங்கடம்தான் முகத்தில் வாட்டமாக பிரதிபலிக்கிறது. தாங்கள் இதுவரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விஷயங்களிலும் அவர் தலையிடுகிறாரா? அதிலும் தலையிடுகிறார் தான். நன்றாக எந்த குறையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கும் விஷயங்களில் கூட இப்பொழுது மூக்கை நுழைக்க ஆரம்பித்து விட்டார். நம் கோயில் யானைக்கு உடல்நலம் குன்றினால் கால்நடை வைத்தியர் யானைக்கு வைத்தியம் பார்த்த செலவை கோயில்தான் கொடுத்து கொண்டிருந்தது. அப்படி கொடுக்க கூடாதாம். யானை பராமரிப்பு செலவு என்று கொடுப்பதிலேயே எல்லா செலவுகளும் அடக்கமாம். வைத்திய செலவுக்கு என்று தனியாக கொடுத்தது தவறு என்று பெரிதாக ஆட்சேபனை செய்து நேற்று ஆர்ப்பாட்டமே செய்துவிட்டார். பெருமாளுக்கு சேவை செய்யும் யானைக்கு வைத்தியம் பார்ப்பதில் கணக்கு பார்ப்பதை அடியேனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. சுவாமி, இப்போது எதுவும் பேச வேண்டாம். அணியரங்கர் வந்து கொண்டிருக்கிறார். நமஸ்காரம். 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 என்ன இருவரும் முக்கியமான விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. நாங்கள் என்ன பேசப் போகிறோம்? பகவானை பற்றி ஏதேனும் பேசுவோம், அல்லது பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை பற்றி பேசுவோம். இவர் பெயர் மந்திரமூர்த்தி. இவர் யார் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? இவரை சில நேரங்களில் கோயிலில் பார்த்திருக்கிறேன், ஆனால் யார் என்று தெரியவில்லை. நமஸ்காரம். நமஸ்காரம். நான் உறையூரில் மளிகை பொருட்கள் மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். உறையூரிலேயே மிகப்பெரிய அங்காடி என்னுடையதான். ஓ, உறையூரா? அதுதான் அவ்வப்போது இங்கு அரங்கனை சேவிக்க வருகிறீர் போலும். ஆமாம் ஆமாம், வியாபாரம் மேலும் தலைக்க வேண்டும் என்று அவ்வப்போது வந்து அரங்கனை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். இவர் நம் தேசத்தில் எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கு சலிசாக கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டு அங்கே போய் மொத்தமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து விடுவார். உதாரணத்திற்கு முந்திரி பருப்பையும் மிளகையும் மலையாள தேசத்திற்கு சென்று கொள்முதல் செய்து விடுவார். துவரம் பருப்பை வங்காளத்திலிருந்து மொத்தமாக வரவழைக்கிறார். நம் கோயிலுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை மொத்த விலைக்கே நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏன் இப்போது நம் மடப்பள்ளிக்கு மளிகை பொருட்களை கொடுக்கும் மாணிக்கம் எத்தனையோ வருடங்களாக பொருட்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். மிக மிக குறைந்த லாபத்தில் இதை ஒரு பகவத் சேவையாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாணிக்கம் தானே, அவன் மிகவும் சிறு வியாபாரி. நாம் இன்னின்ன பொருட்கள் வேண்டும் என்று சொன்னதும் அவன் வேறு யாரிடமிருந்தோ வாங்கி கொண்டு வந்து அவைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஏதோ தரகு வியாபாரம் போலதான் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கென்னவோ இதை அவன் பகவத் சேவை என்ற போர்வையில் நாடகம் ஆடுகிறானோ என்று தோன்றுகிறது. சுவாமி, அவர் அப்படி அல்ல.
அப்படி அவசரப்பட்டு சொல்லிவிடாதீர்கள். நாங்கள் அவரை எத்தனையோ வருடங்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் ஒரு சிரேஷ்டமான வைஷ்ணவர். நம் கோவிலிலும் பல கைங்கரியங்களை ஆர்வமாக செய்து கொண்டும் இருக்கிறார். இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு சிறு வியாபாரி என்பதில் மாற்று கருத்து இல்லையே. இதோ இவர் மொத்த வியாபாரி. நிச்சயம் பொருட்களை அந்த மாணிக்கத்தை விட இவர் சல்லிசாக கொடுக்க முடியும். என்ன மந்திரமூர்த்தி? நிச்சயமாக என்னால் சல்லிசாக கொடுக்க முடியும். பிறகென்ன, நாளையிலிருந்து இவர்தான் நம் மடப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை கொடுப்பார். அரங்கனுக்கு அளவற்ற செல்வம் இருக்கிறது. அதற்காக அள்ளி அள்ளி கொடுத்துவிட நான் தயாராக இல்லை. எங்கே செலவுகளை குறைக்க முடியுமோ அங்கே செலவுகளை குறைத்து கோவிலுக்கு தேவையான செல்வம் சேர்ப்பதுதான் என்னுடைய இலக்கு. வாரும் மந்திரமூர்த்தி, அடுத்த வாரத்திற்கு தேவையான மடப்பள்ளி பொருட்களை நான் பட்டியலிட்டு அதை உங்களிடம் என் உதவியாளன் கொண்டு வந்து கொடுப்பான். வாரும். என்ன இது? இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசிவிட்டு போகிறாரே. இப்பொழுது நாம் என்ன செய்வது? நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அரங்கன் திருவுள்ளம் கொண்டால் அடுத்த நொடியே அனைத்தும் மாறிவிடும். அவ்விதமே அரங்கன் திருவுள்ளம் கொள்வான் என்பதை நம்பிக்கொண்டு வருவோம். தஞ்சா, அம்மா, புழக்கடை மடத்திலும் அகல் விளக்கு வைத்து விட்டாய் அல்லவா? வைத்து விட்டேன் அம்மா. 5-6 அகல்கள் உடைந்து போய்விட்டன. 2-3 அகல்களில் இருந்து எண்ணெய் ஒழுகுகிறது. அடுத்த முறை கடைத்தெருவுக்கு போகும்போது ஞாபகப்படுத்து. 10 புதிய அகல்களாவது வாங்க வேண்டும். அவசியம் இல்லை அம்மா, நான் வாங்கி வைத்து விட்டேன். எப்படி? பாட்டி கடைத்தெருவுக்கு போய்க் கொண்டிருந்தார். என்னடி, உனக்கு ஏதும் வேண்டுமா என்று கேட்கவும் அகல்கள் ஞாபகம் வந்தது. அவரிடம் சொல்லி அகல்களை வாங்கிக் கொண்டு வர சொன்னேன். வாங்கிக் கொண்டு வந்தும் கொடுத்து விட்டார். நல்ல சூட்டிகைதான் நீ. சரி, நாளை வெள்ளிக்கிழமை நாதவல்லி தாயாருக்கு புடவை சாற்றுகிறேன் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். அந்த புடவையை எடுத்து பூஜை அறையில் பெருமாள் திருவடியில் வைத்திருக்கிறேன். அப்படியா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ அதை அப்படியே செய்திருக்கிறாய். எள் என்பதற்குள் எண்ணெயாக நிற்கிறாயே. சரி, நாளைக்கு கோவிலுக்கு கூரை புடவையை உடுத்திக் கொண்டு வந்துவிடு. சரி அம்மா. ராமானுஜனிடமும் ஒரு வார்த்தை சொல்லிவிடு. அவனும் கோவிலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னால் அவர் நிச்சயம் வருவார். சரிதான். இன்னும் நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா? அகத்துக்காரி நீதான் சொல்ல வேண்டும். அவனை நாளைக்கு கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு வருவது உன் சமர்த்து. எனக்கு அவ்வளவு சமர்த்தி இருக்கிறதா என்று தெரியவில்லையே. குடும்பத்தை நிர்வகிப்பதில் உங்களுக்கு இருக்கும் திறமை எனக்கு வருமா என்று சந்தேகம்தான். உனக்கும் அந்த திறமை வரும். எனக்கு மட்டும் ஒரே நாளில் வந்து விட்டதா என்ன? பல வருடங்களாக இந்த குடும்பத்தில் உழன்று இருக்கிறேன் அல்லவா? இல்லை அம்மா, அப்போதும் கூட உங்கள் அளவு திறமையும் பொறுமையும் எனக்கு வருமா என்பது கேள்விக்குறிதான். உனக்கு இருக்கும் திறமை பற்றி எனக்கு தான் தெரியும். இந்த குடும்ப பொறுப்பில் இருந்து மெதுவாக நான் ஒதுங்கிக் கொள்ளப் போகிறேன். நீதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் என்னை விட திறம்பட இந்த குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும். என்ன காந்திமதி, வழக்கம் போல் மாமியார் மாற்றுப் பெண்ணுக்கும் மாற்றுப்பெண் மாமியாருக்கும் புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? குறைகளை மெதுவாக சொல்லிக் கொள்ளலாம், நிறைகளை உடனுக்குடன் சொல்லிவிடுவது நல்லதுதானே? அந்த வகையில் மாற்றுப்பெண் செய்ததை மாமியாரும் மாமியாரின் நிறையை மாற்றுப்பெண்ணும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதில் தவறொன்றும் இல்லையே. இல்லை, மிகவும் சந்தோஷம்தான். நீண்ட போராட்டத்திற்கு பின் ஏற்பட்ட உறவல்லவா இது? மனதளவில் மட்டும் இல்லாமல் செயல் அளவிலும் நீங்கள் இருவரும் இப்படி ஒற்றுமையாய் இருப்பது பாராட்ட வேண்டிய ஒன்று. நான் உள்ளே போகிறேன் அம்மா. சரி, அப்படியே உன் மாமனாரின் அனுஷ்டானங்களுக்கு வேண்டிய தீர்த்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தயாராக வைக்கிறேன்.
எப்படி உங்கள் மாற்றுப்பெண்? பிரமாதம். நீ தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொன்றும் அருமையானவைதான், உன் அகத்துக்காரரையும் சேர்த்து. சரி, ஏன் இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது? ஆமாம், ஒரு தாய்க்கு எப்படி பிள்ளையின் திருமணம் பற்றிய கவலை இருக்கின்றதோ அதேபோல் ஒரு தந்தைக்கு அந்த பிள்ளையின் படிப்பை பற்றிய கவலை இருக்கின்றது. ராமானுஜனின் படிப்பு குறித்தா பேசுகிறீர்கள்? ஆமாம், மயூரவண்ணனின் பாடசாலையில் ராமானுஜனை சேர்த்து விட்ட போது இனி அவன் படிப்பு பற்றி கவலை இல்லை என்று நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இன்று மயூரவண்ணனே வேதாந்தங்கள் குறித்த அடுத்த நிலை படிப்புக்கு அவனை வேறு பாடசாலையில் சேர்த்து விடச் சொல்கிறார். அதுதான் சற்று குழப்பமாக இருக்கிறது. நானும் நிறைய இடங்களிலும் நன்கு படித்தவர்களிடமும் அவன் படிப்பு குறித்து விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் திருக்கச்சி நம்பிகள் சொன்னதைத்தான் கடைசியில் செயலாக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நம்பி சுவாமிகளுக்கு நம் ராமானுஜனின் மேல் நிறைய அக்கறை இருக்கிறது. அவர் சொல்வதை செயலாக்குவதில் எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்று நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்பிகளின் வழிகாட்டுதல் படிதான் நடந்திருக்கின்றன. ராமானுஜனும் நம்பிகளை மனதார தன் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால் இப்போது நம்பிகள் சொன்ன பாடசாலை குறித்துதான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ராமானுஜனிடம் இதை பற்றி பேசிவிட்டீர்களா? இன்னும் இல்லை. நம்பி சுவாமிகள் எந்த பாடசாலையை குறிப்பிட்டிருக்கிறார்? யாதவ பிரகாசர் என்பவரின் பாடசாலைதான் ராமானுஜனின் மேற்படிப்புக்கு உகந்தது என்று கூறுகிறார். நீ யாதவ பிரகாசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஊரில் சற்று பிரபலமான பெயர் என்ற வகையில்தான் எனக்கு தெரியும். அவரின் பாடசாலை நம் ஊரில் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் பாடசாலை நம் ஊரில் இல்லை, திருப்பூட்குழியில் இருக்கிறது. திருப்புட்குழியா? ஆம். அது காஞ்சியம்பதியின் அருகில் அல்லவா இருக்கிறது? தினமும் ராமானுஜன் அங்கு சென்று வருவது மிகவும் சிரமமான ஒன்றாயிற்றே. இங்கிருந்து சென்று வருவதென்பது முடியாது. அவன் அங்கேயே எங்காவது தங்கி படிப்பதுதான் நல்லது. என்ன சுவாமி இது? ராமானுஜன் அங்கேயே தங்கி விடுவதா? புதிதாக கல்யாணமாகிய சின்னஞ்சிறுசுகள் அவர்களை பிரித்து வைப்பதா? என்ன காந்திமதி, நான் அப்படி நினைப்பேனா? வாரம் 7 நாட்களும் அங்கு வகுப்பு இருக்க போவதில்லை. வாரத்தில் 2-3 நாட்கள் அவன் ஸ்ரீபெரும்புதூர் வந்துவிட்டு செல்லலாம். கவலைப்படாதே. சுவாமி, நான் ஒன்று சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே? எடுத்துக்கொள்ள மாட்டேன். சொல். தாங்கள் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். திருமலை அண்ணா ஏதோ மடத்து காரியமாக ஸ்ரீரங்கம் வரப்போவதாக இருக்கிறார். அப்போது இங்கேயும் வந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடமும் இது பற்றி ஒரு வார்த்தை பேசிவிட்டு அவரின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவுதானே? இதை சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம்? நம் குடும்பத்தில் மூத்தவர் பெரிய திருமலை நம்பி சுவாமிகள். அவருக்கு நம் ராமானுஜன் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்கப் போவதில்லை. நிச்சயம் அவரிடம் இதை பற்றி கேட்போம். அவருடைய ஆலோசனைப்படியே நடப்போம். என்ன, சரிதானே? சரி. எஸ்மா, வணக்கம் எஸ்மா. வாருங்கள் கணக்கு பிள்ளை. தாங்கள் கூப்பிட்டதாக சொன்னார்கள். ஆமாம், நம் கணக்கு ஆண்டு இன்னும் 10 நாட்களில் முடிவுக்கு வருகிறது அல்லவா? ஆமாம் எஸ்மான். அடுத்த கணக்கு ஆண்டு துவக்கத்தில் அந்த முதல் மாதத்திலேயே நம் வேலையாட்கள் அனைவருக்கும் ஊதிய உயர்வு போட்டு விடுங்கள். சரிங்க எஸ்மான். எஸ்மா, ஒரு சந்தேகம். கேளுங்கள். ஒரு சிலர் வேலைக்கு சேர்ந்து 2-3 மாதங்கள் தான் ஆகின்றன. அவர்களுக்கெல்லாம்
வரும் கணக்காண்டுக்கு அடுத்த ஆண்டில் ஊதிய உயர்வு கொடுத்தால் போதுமல்லவா? வேண்டாம், அவர்களுக்கும் ஊதிய உயர்வு கொடுத்து விடுங்கள். அவர்கள் எங்கிருந்தோ பிழைப்பு தேடி நம்மிடம் வந்தவர்களாக இருக்க முடியாதே. அவர்களின் தாயோ தந்தையோ ஓய்வு பெற்ற இடத்தில்தானே அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆமா எசமா. ஓய்வு பெறாமல் தொடர்ந்திருந்தால் அவர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைத்திருக்கும் அல்லவா? அது அவர்களின் இடத்தில் அமர்த்தப்பட்டிருக்கும் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ இல்லை பேரன் பேத்திக்கோ கிடைத்துவிட்டு போகட்டுமே. குற்றமில்லை. தங்களின் விசாலமான மனதுக்கு ஒப்பேதும் இல்லை எசமான். எல்லாம் பெருமாளின் திருவுளம். நீங்கள் சொல்வது போல் அடியனுக்கு விசாலமான மனம் அமைந்திருக்குமாகில் அதுவும் பெருமாளின் அனுகிரகத்தால் தான். மண்ணையும் அது பொன்னாக விளைய மழையையும் தருவது அந்த பகவான் தானே. அதன் பயனை உழைக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதும் அந்த பாகவத கைங்கரியமாகும். எசமான், பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு தைத்திங்கள் முதல் நாள் அனைத்து தொழிலாளர்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நாள் அது. அன்றுதான் பண்ணை விளைச்சலை தன் கையாலேயே அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பது தங்களின் தகப்பனாரின் வழக்கம். ஆனால் அன்று எதிர்பாராத விதமாக இந்த ஆண்டு முதல் இந்த பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை என் மகனுக்கு கொடுத்து விட்டேன் என்று தங்களின் தந்தை கூற அனைவருக்கும் அதிர்ச்சி. தகப்பனாரின் உதார குணம் தனையனுக்கு இருக்குமா அல்லது வெறுங்கையுடன் திரும்பி போகப் போகிறோமா என்று அனைவரும், ஏன் நானும் கூட எண்ணினேன். ஆனால் தந்தையின் உதார குணத்தில் இம்மி அளவும் குறைவில்லாமல் அன்று அனைத்தையும் அள்ளி கொடுத்தீர்கள். அது மட்டுமா, நெல் முட்டை கிடைக்காத ஒரு தொழிலாளிக்கு அவன் வெறுங்கையுடன் திரும்பி போகக்கூடாது என்று தங்கள் முத்துமாலையையே அளித்தீர்கள். ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. சாதாரணமாக தகப்பனார் பரோபகார சிந்தையுடன் இருந்தால் பிள்ளை கருமையாக இருப்பது உலக வழக்கம். அதை மாற்றிவிட்டீர்கள். ஒருவேளை என் தந்தை வெறும் பரோபகார சிந்தையுடன் மட்டும் இருந்திருந்தால் நீங்கள் சொல்வது போல் அடியேன் கருமையாக இருந்திருப்பேனோ என்னவோ. ஆனால் அவர் பாகவத சிரேஷ்டர். இதை அவர் பகவானுக்கு செய்யும் தொண்டாக கருதியதால் அந்த எண்ணம் என்னுள்ளும் வேரூன்றி இருக்கிறது. இதுவும் பகவான் சித்தமே.